வணக்கம் நேயர்களே. இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு கேள்விகள் பல இருக்கின்றன, கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். சரி, இப்போ மகாராஷ்டிரா ஹரியானாவில் இப்போ அடுத்து எலெக்ஷன் நடக்க இருக்குது, அந்த மாநிலத்துக்கான எலெக்ஷன் நடக்க இருக்குது. இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் இடங்களை பிஜேபி தவறு விட்டுருக்காங்க. எப்படி இருக்க போது இந்த தடவை அங்கே மாநில தேர்தல்? இல்லைங்க, அதாவது மகாராஷ்டிராவை பொறுத்தளவில் நீங்கள் இதுக்கு முந்தைய இருந்த சட்டப்பேரவை தேர்தல், இப்போ வந்திருக்கக்கூடிய மக்களவை தேர்தல் ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவில் பிஜேபி போன தடவை ஒரு 25% வாங்கியிருக்கு. இந்த தடவை மக்களவையில் 26% வரைக்கும் வாங்கியிருக்காங்க. போன தடவை சட்டப்பேரவை தேர்தலில் 105 தொகுதி பிஜேபி வாங்கியது. இந்த தடவை 28 தொகுதிகளில் போட்டியிட்டு 9 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அது 25னா இந்த தடவை 26% வாங்கியிருக்காங்க. அதே போல் சென்ற முறை சட்டப்பேரவை தேர்தலில் சிவசேனை 16% வாங்கியது. அப்போ கூட்டணியில் இருக்கும், கூட்டணி 16% வாங்கியது. இந்த தடவை ஏக்நாத் ஷிண்டேடைய சிவசேனை இந்த மக்களவை தொகுதியில் 12% வாங்கியிருக்கு. 7 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ பிஜேபியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்புறம் ஏக்நாத் ஷிண்டே சிவசேனையுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவில் ரொம்ப ஏமாற்றம் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு பக்கம். ஆனால் அதே நேரத்தில் தேசியவாத காங்கிரஸ் இருக்குல்ல, அது பார்த்தீங்க அப்படின்னா சென்ற சட்டப்பேரவை தேர்தலில் தேசியவாத காங்கிரஸ் அவங்க காங்கிரஸோட அலையன்ஸில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10% வாங்கியிருக்காங்க. இப்போ அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் இவங்களோட கூட்டணி சேர்ந்து 3% தான் வாங்கியிருக்கு. ஸோ எந்த இடத்துல பெரிய அளவில் லூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த தேசியவாத காங்கிரஸை உள்ளே கொண்டு வந்ததில் லூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த மட்டுக்கு ஆட்கள் உள்ளே வராங்கங்கிறதுனால சேர்த்தாலே அது பெரிய பிரச்சனையாகும். காரணம், இதுக்கு முன்னால் 2019 மாயாவதியும் அகிலேஷும் சேர்ந்தாங்க. தொண்டர்கள் மத்தியில் ஜெல்லே ஆகலையே, 2 பேருமே மோசமான தோல்வியை தழுவினாங்க. அதே போல் இது காலங்காலமாக இந்த சரத்பவாருடைய காங்கிரஸையும் அங்கே இருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸை எதிர்த்தே தான் பிஜேபி அரசியல் செய்து வந்திருக்கிறது. அப்படிங்கிறப்ப அஜித் பவார் தலைமையில் அந்த கட்சியை சேர்த்தது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தொண்டர்களுக்கும் அங்கே பிஜேபி ஆதரவு பொதுமக்களாலையும் ஜீரணிக்கவே முடியலை. அவங்களால ஓட்டு போட முடியலை. இன்னொரு பிரச்சனை இருந்தது, ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராப்ளம். அது இந்த 2024 மக்களவை தேர்தல்லையே அது வெளியானது. அது சம்மந்தமாக சில வீடியோஸ் கூட வந்தது. அது என்ன அப்படின்னா, இங்கே தேசியவாத காங்கிரஸை தொடர்ந்து எதிர்த்தே அரசியல் பண்ண கட்சி பிஜேபி, ரைட்டு. இப்போ பிஜேபியை சார்ந்த ஒரு வயசானவர், அவர் வாக்குச்சாவடிக்கு ஓட்டு போட உள்ளே போகிறார். உள்ளே போய் பார்த்தா அவருடைய அந்த கமல் சின்னம், தாமரை சின்னம் இல்லை. அவர் காலங்காலமாக எதை எதிர்த்து வாக்களித்திருக்கிறாரோ அந்த தேசியவாத காங்கிரஸுடைய சின்னம் தான் இருக்குது, கூட்டணின்றதுனால. ஏன்னா அஜித் பவாருக்கு அந்த சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு. இப்போ அதுவே வினையாக போச்சு. எப்படி இந்த சின்னத்துக்கு நம்ம போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு தாமரை சின்னத்தை காணுமேன்னு கேட்குறாரு. இப்போது இந்த தாமரை சின்னமும் இவங்களும் சேர்ந்து ஒரு அணியில் நிற்கிறாங்கங்கிற மெசேஜே சரியாக போய் சேரல. அவர்களால் அதை கன்வின்ஸும் ஆக முடியலை. நேற்றைக்கு வரைக்கும் அதுக்கு எதிர்த்தே ஒரு ஓட்டு போட்டு பழகினவங்க. இப்போது ஒரு ஏடிஎம்கே தீவிர தொண்டன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை முழுக்க உதயசூரியனுக்கு எதிர்த்து தானே ஓட்டு போடுறோமா. திடீர்னு உதயசூரியன் அதுவும் ஒரே இதில் இருந்தால் அவனால் ஜீரணிக்க அவனுக்கு என்னன்னே புரியாது. இப்போ அதே போல தான் இங்கே நடந்தது. அந்த மாதிரி ஒரு பெரியவர் பேட்டி கொடுக்குற அந்த வீடியோவை நான் பார்த்தேன். இங்கே தாமரை சின்னம் இல்லையே அப்படின்னு. அப்போ வெளியிலேருந்து ஒருத்தர் விளக்குறாரு, ஐயா அவங்க எல்லாம் இப்போ கூட்டணியில் இருக்காங்க, நீங்கள் இப்படி இதுக்கு தான் போடணும் அப்படின்னு. எப்படிங்க என்னால் போட முடியும்? நாங்கள் தொடர்ந்து எதிர்த்து தான் நான் ஓட்டு போட்டு வந்தேன், திரும்ப அதே சின்னத்துக்கு எப்படி போட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொல்லி புரிய வைக்கிறது? இந்த மாதிரியான சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இதில் ஒருவேளை உத்தவ் தாக்கரே அண்டு ஏக்நாத் ஷிண்டே இருவரும் ஒன்று சேர ஒரு முழுமையான சிவசேனையாக மாற, அந்த மாறின அந்த சிவசேனை என்டிஏவுக்குள்ளே திரும்ப வரும் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுகிறது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் உத்தவ் தாக்கரே பேசுகிற பேச்சு அதையெல்லாம் பார்க்குறப்போ அதுக்கு சாத்தியம் உண்டா அப்படிங்கிற டவுட் இருக்குது. ஏன்னா பிஜேபி எதிர்ப்பில் அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். அப்படின்னா இன்றைக்கி மகாராஷ்டிரத்தை பொறுத்தளவில் சட்டப்பேரவை தேர்தலில் எங்கே கரெக்ஷன் போட வேண்டியிருக்கு அப்படின்னா,
ஏதாவது ஒரு விதத்தில் அஜித் பவாருடன் இருக்கக்கூடிய கூட்டணியை பிஜேபி வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டியிருக்கும். அஜித் பவாரோடு இருக்கிற வரைக்கும் பிஜேபிக்கு ஆபத்து. ஏன்னா தொண்டர்கள் ஜெல்லே ஆக மாட்டேங்கிறாங்க. அதே நேரத்தில் இவரை ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனையினால் நஷ்டம் எதுவும் இல்லை. அவங்களும் நல்லா 12% வாங்கியிருக்காங்க, 7 தொகுதி வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. பட் அதை முழுமையாக்குவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தோரணையில் அவங்க வந்து ஏதேனும் ஒன்று முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் தனிப்பட்ட முறையில் பிஜேபியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த சட்டப்பேரவை தேர்தல் 2019 சட்டப்பேரவை தேர்தலுக்கும் சரி, இப்போ நடந்திருக்க மக்களவை தேர்தலையும் எந்த வீழ்ச்சியும் இல்லை, எந்த தொய்வும் இல்லை. பர்சன்டேஜ் வைஸ் ஒரே பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த தடவை 1% கூடுதலாகவே எடுத்திருக்கிறது. சரி, இப்போ ஹரியானா பற்றி பார்க்கும்போது அங்கே எப்படி இருக்க போகுது சூழல்? ஹரியானாவில் நீங்கள் 2019 சட்டப்பேரவை தேர்தல் எடுத்துப்போம். 2019 சட்டப்பேரவை தேர்தல் அங்கே வந்து சட்டப்பேரவையில் என்ன 90 தொகுதி, 46 எடுத்தால் மெஜாரிட்டி. போன தடவை பிஜேபி 40 தொகுதிகளில் வென்றது, ரைட்டா? அதே நேரத்தில் ஒரு 30-31 காங்கிரஸ் வென்றது. ஜனநாயக ஜனதா கட்சி துஷ்யந்த் சௌட்டாலாவுடைய அந்த ஜனநாயக ஜனதா கட்சி வந்து சப்போர்ட்டோட பிஜேபி ஆட்சி அமைத்தது. 46 மெஜாரிட்டி, 40 சீட்டு இது வாங்கியது. ஆமாம். இப்போ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, பிஜேபி வந்து போன சட்டப்பேரவை தேர்தலில் 36% வாக்குகளை பெற்றது. இந்த தடவை மக்களவை தேர்தலில் பிஜேபி 43% வாக்குகளை பெற்றிருக்கிறது. ஆனால் 5 சீட்டு, 10ல் 5 சீட்டு. சட்டப்பேரவை தேர்தலில் 28% மட்டுமே பெற்றிருந்த காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரு 43% வரைக்கும் வந்திருக்கு, 42% வரைக்கும் வந்திருக்கு, அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. அப்புறம் ஆம் ஆத்மியோட இந்த தடவை அவங்க அலையன்ஸில் இருந்தாங்க மக்களவை, அது ஒரு 3%. ஸோ காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு 47%. பிஜேபி 43ல் 46% வாங்கியிருந்தாங்க. 46 போன தடவை 36% சட்டப்பேரவையில், இந்த தடவை 46, 10% கூடுதல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே நேரத்தில் 28% பெற்றிருந்த காங்கிரஸ் இந்த தடவை 43%. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, போன சட்டப்பேரவை தேர்தலில் கிட்டத்தட்ட 15% பெற்றிருந்த துஷ்யந்த் சௌட்டாலாவுடைய ஜனநாயக ஜனதா கட்சி இந்த தடவை 0.8% வாங்கியிருக்கு. 1% கூட முழுமையாக தொடரும். டோட்டலாக மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கு. அது என்டிஏவோட இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தது. அதாவது சந்திரபாபு நாயுடு மாதிரி தான். சந்திரபாபு நாயுடு எப்போல்லாம் என்டிஏவோட ஒழுங்காக இருக்காரோ அப்போ வரைக்கும் அவர் ஸ்டேட்டில் ரொம்ப நல்லா இருப்பார். என்டிஏ விட்டு வெளியில் வர்றப்பெல்லாம் அவர் ஸ்டேட்லேயும் காணாமலே போயிடுவார், ஸ்டேட் பாலிட்டிக்ஸ்லேயும் இல்லாமல் போயிடுவார். அதே போல் தான் துஷ்யந்த் சௌட்டாலாவுக்கு நடந்தது. அவர் இந்த பழைய 15% ஞாபகத்தில் வச்சுட்டு அவர் வெளியில் வந்தார். ஆனால் இந்த தடவை அவர் அத்தனை தொழில் 10 தொழில் தனித்தே போட்டியிட்டார். எங்கேயும் ஜெயிக்கல. அது மட்டும் இல்லை, பர்சன்டேஜாக 1% குறைவு. 15% 5 வருஷத்துக்கு முன்னால் வச்சுருந்தவர் இந்த தடவை வெறும் 1%க்குள்ள 0.8%னா எங்கே போய் நிற்குது? இப்போது இதில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். போன தடவையை காட்டிலும் பிஜேபியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் காங்கிரஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லை, ஆம் ஆத்மியோட ஒரு கூட்டணி வேற காங்கிரஸுக்கு இருக்குது. இப்படி இருக்கிறது அப்படின்னா இப்போ இதுக்கு மேட்ச் பண்ணணும்னா அநேகமாக பிஜேபி அங்கே திரும்ப, அதாவது இந்தியன் நேஷனல் லோக்தள் இருக்குது, அது திரும்பவும் இந்த சௌட்டாலா, அதாவது துஷ்யந்த் சௌட்டாலா இவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்து திரும்ப அந்த பழைய அணியை கட்டமைக்க வேண்டியிருக்கும். ஆனால் துஷ்யந்த் சௌட்டாலா இதுக்கு முன்னால் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணலை. அப்படிங்கிறப்போ அவருக்கு மிக குறைவான இடங்கள் கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும். அதுக்கு அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அவர் கிடச்சிருக்கு வெறும் 0.8%. இப்போ இந்த நிலையில் அவர் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிடுவது அப்படின்னு ஒரு முடிவெடுத்தால் அது வந்து ரொம்ப டிசாஸ்ட்ரஸாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் துஷ்யந்த் சௌட்டாலா ஏதோ ஒரு கோபத்தில் அவர் வந்து ஆம் ஆத்மி காங்கிரஸோட நம்மளும் கைகோர்த்தால் என்ன அப்படின்னு போயிட்டார்னா அது பிஜேபிக்கு டிசாஸ்ட்ரஸாக இருக்கும். அப்போது இந்த பிஜேபியினுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி இருக்குல்ல, இந்த கூட்டணியை உடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த கூட்டணியை எந்த அளவுக்கு பிரேக் பண்ணுறாங்களோ, எந்த அளவுக்கு புதிய கட்சிகளை வரவிடாமல் தடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பிஜேபி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். தனித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு எவ்வளோ ஓட்டு, காங்கிரஸுக்கு எவ்வளோ ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு தான் இன்றைக்கி எட்ஜ் ஓவர்.
பிஜேபிக்கு 46% இருக்குது, காங்கிரஸுக்கு 43% இருக்குது. 3% பிஜேபி தான் கூடுதலாக எடுத்திருக்கிறது. அப்படிங்கிறப்போ பிஜேபிக்கு ஒரு எட்ஜோவர் இருக்குது. ஆனால் ஒன்று பிஜேபி ஒரு வலுவான கூட்டணியை கொண்டு வரணும், இல்லாட்டி காங்கிரஸை ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க விடாமல் செய்யணும். இந்த போர் தந்திரத்தில் தான் பிஜேபியுடைய வெற்றி தோல்வி இரண்டுமே அடங்கியிருக்கு. ஒருவேளை அந்த கட்சி வந்து காங்கிரஸோட சேருதுன்ற பட்சத்தில் ரொம்ப பெரிய டிசாஸ்டராக இருக்குங்க பிஜேபிக்கு. டிசாஸ்டர் இல்லை, நீங்கள் வந்து ரொம்ப திணற வேண்டியிருக்கும். ஓகே, ஏன்னா காங்கிரஸை இப்போது போன சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபிக்கு 36% இருந்தது, காங்கிரஸுக்கு 28% இருந்தது. அப்போ வந்து மொத்தம் 8% காங்கிரஸ் குறைவாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி மக்களவைத் தேர்தல் முடிஞ்ச நிலையில் இப்போ மக்களவைத் தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு 46%, காங்கிரஸுக்கு 43%. கேப்பு ரொம்ப குறைவாக இருக்குது, 3% தான். இப்போ இந்த 3% கேப்பை காங்கிரஸ் என்ன செய்யும்னா கூட்டணி கட்சிகளை கொண்டு வரது மூலமாக அவங்க சாந்து பூசி அடைச்சிருவாங்க. துஷ்யந்த் சவுட்டாலையும் கொண்டு வந்தால் நல்ல எட்ஜோவர் கிடைக்கும். அப்போது அவங்க ஆட்சி அமைக்கிறது ஒரு கூட்டணி ஆட்சியாவது அமைச்சிட்டு போயிடலாம். அப்போது அது வந்து பிஜேபிக்கு ரொம்ப டிசாஸ்ட்ரஸாக இருக்கும். அப்போ முதல்ல அவங்கள வலுவான கூட்டணி அமைக்க விடாமல் செய்யணும், பிஜேபி சைடில் ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். பட் சார், 2 எலெக்ஷன் நேச்சர் ஆஃப் எலெக்ஷன் ஒன்று இருக்குல்ல, அது வந்து சட்டப்பேரவை எலெக்ஷன், பட் இப்போ நடந்தது லோக்சபா எலெக்ஷன். இல்லை, ஆக்சுவலாக நல்ல கேள்வி. என்னென்னா இப்போ துஷ்யந்த் சவுட்டாலாவுக்கு வந்து 15% சட்டப்பேரவையில் வாங்கினா இங்கே 0.8% தான் வாங்கியிருக்காருன்னா நேச்சர் ஆஃப் எலெக்ஷன் காரணமாக இருந்திருக்கலாம். ஏன்னா லோக்சபா எலெக்ஷனில் அவருக்கு என்ன ரெலவன்ஸு அப்படிங்கிறதுனாலேயே கூட போடாமல் இருந்திருக்கலாம், அதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி போடாமல் இருந்தாலும் கூட அதுக்காக 15% ஜீரோங்கிற லெவலுக்கு போகக்கூடாது. இல்லை அப்படின்னா துஷ்யந்த் சவுட்டாலா வந்து கிட்டத்தட்ட எலிமினேட் ஆகிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இப்போ அவருடைய சர்வைவல் முக்கியம். இப்போ துஷ்யந்த் சவுட்டாலாவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, தன்னுடைய சர்வைவலை தக்க வச்சுக்கிறதுக்கு பிஜேபி பக்கம் போகிறதா காங்கிரஸ் பக்கம் போகிறது, யார்கிட்ட போனால் யார் அதிகமாக கொடுப்பா அப்படிங்கிறது. பிஜேபிங்கிறது இதுக்கு முன்னாலேயே இருந்த ஓல்டு பார்ட்னர், காங்கிரஸுங்கிறது நியூ பார்ட்னராக இருப்பாங்க. சார், நம்பகமான பார்ட்னர் யார் அப்படிங்கிறத துஷ்யந்த் சவுட்டாலா தேர்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். 2026 இப்போ மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் வந்து எல்லாம் அடுத்தடுத்து செட் ஆகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்க போது அவங்களோட இந்த 100 days ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த 100 நாள் இதை பொறுத்தளவில் ஒவ்வொரு அமைச்சகத்திட்டேருந்தும் ஒரு செயல் திட்டம் பிரதமர் கேட்டிருந்தார், அவங்கவுங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அதில் வந்து ஒரு ப்ராக்ரஸை காட்ட வேண்டியிருக்கும். மோடிகிட்ட எப்போதும் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். அது கூட்டணியாக இருந்தாலும் மோடியாக தான் இருப்பார். அது நான் பல தடவை சொல்லியிருக்கேன். கூட்டணிங்கிறதுக்காக இப்படியோ வளைஞ்சு குழஞ்சு மோடி எந்த காலமும் மன்மோகன் சிங்காக இருக்க மாட்டார். மோடியாகத்தான் இருப்பார். ஏன்னா அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுங்கிறது அவர்கிட்ட இருக்கா, அவருடைய தன்மையே அதுதான். அது அப்படிங்கிறப்போ கூட்டணி கட்சியை சார்ந்த அமைச்சர்களாக இருந்தாலும் கூட அவங்க வந்து ஆன்சரபிள் டு பிரைம் மினிஸ்டர். அவர் கொடுத்துருக்கிற அந்த திட்டங்கள், அந்த அவங்கவுங்க தயாரிச்சுக்க அந்த ப்ளூ பிரிண்ட்டை அவங்க அட்ஹியர் பண்ணித்தான் ஆக வேண்டியிருக்கும். அதில் அவங்க என்ன இலக்கோ அதை வந்து அச்சீவ் பண்ணத்தான் வேண்டியிருக்கும். அதில் வேறு இதே இருக்காது. இதில் இன்னொன்று சொல்லியிருக்கிறார், அவர் மோடியே சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அதை வந்து வலியுறுத்தி இருக்கிறார். அதில் வந்து கேசி தியாகி ஐக்கிய ஜனதாதளம் கட்சியை சார்ந்தவர், அதில் அவர் சொல்லியிருக்கிறார், அதில் எங்களுக்கு உடன்பாடு உண்டு. ஆனால் அதே நேரத்தில் கருத்தொற்றுமை ஏற்படுத்தாமல் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியாது. கருத்தொற்றுமை, அந்த கன்சென்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருக்கிறார். இதே விஷயத்தை மோகன் பாகவத் வலியுறுத்தி இருக்கிறார். எதிர்கட்சிகளை எதிரி கட்சிகள் என்று நினைக்க வேண்டாம், அதனால் கன்சென்சஸை அரைவ் பண்ணணும், அதை தான் செய்யணும் அப்படின்னு. அதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, எதிரி கட்சியை நம்ம எதிர்கட்சியை நாம் நினைக்காமல் இருக்கலாம். ஆனால் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியை எதிரி கட்சின்னு நினச்சா அப்போ என்ன பண்ணுறது? இங்கே ராகுல் காந்தி பேசுறது, ராகுல் காந்தியோட டோனு எல்லாமே அப்படித்தானே இருக்குது. இப்போ அதுக்கு என்ன தீர்வு? நாம் நட்பாக அரவணைச்சாலும் கூட அவர்கள் பகைமையாகத்தான் பார்ப்பார்கள்னா அப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அதனால் இலக்கை நோக்கி போகும். என்னென்னா, இந்த தடவை சில இடங்களில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ யூபி இந்த மாதிரில அதுக்கான காரணங்களை கண்டறிவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூபியை பொறுத்தளவில் சோக்கால்னு சொல்கிறது ஆர்எஸ்எஸ் சரியாக ஒர்க் பண்ணலை, ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. அதே போல் ராஜஸ்தானில் வசுந்தரா ராஜி வந்து
செயல்படலை அப்படிங்கிறது. கிரவுண்ட் ஒர்க் மிஸ். அதே போல் குஜராத்தை சேர்ந்த அமைச்சர் ரஜபுத்திரர்கள் பற்றி தேர்தல் நேரத்தில் அர்த்தமில்லாமல் பேசியது, அது வந்து ஒரு பெரிய ரிவோல்ட் ஆச்சு. அது வந்து ராஜஸ்தானில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கியது. இதெல்லாம் தாண்டி உண்மை என்னென்னா, நீங்கள் யூபியை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிங்கன்னா தெரியும். யூபியில் பிஜேபியுடைய வீழ்ச்சிக்கு ஒரு விதத்தில் மாயாவதி ஃபேக்டர் காரணம். எப்படின்னா, மாயாவதி எப்போ அதிக வாக்குகளை பெறக்கூடியவராக இருந்தாரோ அப்போதெல்லாம் பிஜேபி ரொம்ப சிறப்பாக ஜெயித்திருக்கிறது. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம். இப்போ 2017 சட்டப்பேரவை தேர்தலை எடுத்துப்போம். முதல்ல சட்டப்பேரவை தேர்தல், அப்புறம் வந்து மக்களவை தேர்தல், ரெண்டே அப்படி செட்டாக வச்சு கம்பேர் பண்ணுவோம். 2017 சட்டப்பேரவை தேர்தலில் மாயாவதி வந்து 22% வாக்குகளை பெறுகிறார். அப்போ தான் பிஜேபி 312 தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க. அதே நேரத்தில் மாயாவதி 2022 சட்டப்பேரவை தேர்தலில் 12% எடுக்கிறாங்க. 10% குறையுது. ரைட்டா? பிஜேபி 257 தொகுதிகளில் ஜெயிக்கிறது. 50 தொகுதிகளுக்கும் கீழே குறையுது பிஜேபி. சரி, இதே போல் மக்களவை தேர்தலுக்கு வருவோம். 2019 மக்களவை தேர்தலில் மாயாவதிக்கு 19% ஓட்டு கிடைக்குது. அப்போ தான் பிஜேபி கூட்டணி 65 தொகுதியில் அதில் பிஜேபி மட்டுமே 62 தொகுதிகளில் ஜெயிக்கிறது. ரைட். இந்த தடவை மாயாவதி 9% வாங்குறாங்க. கரெக்டாக 10% குறையுது. பிஜேபி 33 தொகுதி, சமாஜ்வாதி பார்ட்டி 37 தொகுதி. அப்போது மொத்தமாக இந்த 10% மாயாவதி இழக்கிற போதெல்லாம் அதோடைய லாபம் வந்து சமாஜ்வாதி பார்ட்டிக்கு போகிறது. இப்போ 2022 சட்டப்பேரவை தேர்தலில் சமாஜ்வாதி பார்ட்டிக்கு 111 தொகுதி கிடச்சிது. முன்னை காட்டிலும் ஒரு 60 தொகுதிகள் அதிகம் அப்படி கிடச்சிது. இந்த தடவை பார்த்திங்கன்னா சமாஜ்வாதி பார்ட்டிக்கு 37 தொகுதி, பிஜேபிக்கு 33. அப்போ மாயாவதி 10% ஓட்டை இழக்கிற போதெல்லாம் பிஜேபி வாக்குகளை இழக்கிறது. சமாஜ்வாடி. ஆமாம். அதே போல் மாயாவதி பிரமாதமாக ஜெயிக்கிறப்போ மாயாவதி வந்து 10% அந்த இழந்த வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிற போதெல்லாம் பிஜேபி கூடுதல் தொகுதியில் ஜெயிச்சிருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, மாயாவதி இழந்த வாக்குகள் எத்தகைய வாக்குகள்னு பார்க்கணும். மாயாவதி வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட தலித் சமூகம், ஜாதவ் அப்படிங்கிற தலித் சமூகத்தை சார்ந்தவர். இந்த ஜாதவ் ஓட்ஸ் ஃபுல்லாக இன்டாக்ட் மாயாவதியோட தான் இருக்குது. ஆனால் நான் ஜாதவ் ஓட்ஸ் இருக்குல்ல, அது 2022 முதலே அந்த சட்டப்பேரவை தேர்தலேருந்து இடம்பெயர தொடங்கிவிட்டது. அந்த ஓட்டு அத்தனையுமே சமாஜ்வாதி பார்ட்டிக்கு அப்படியே பேக்கெட் ஆகிருக்கு. இந்த நான் ஜாதவ் ஓட்ஸு, அதாவது மாயாவதியை விட்டு வெளியில் போன இந்த 10% அப்படியே அங்கே பேக்கெட் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னா இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, சமாஜ்வாதி பார்ட்டிக்கு கூடுதல் வாக்குகள் போக விடாமல் தடுக்கக்கூடிய அரணாக மாயாவதி இருந்தவரை பிஜேபி முத்து குளிச்சுது. இப்போ அந்த அரணாக இருக்கக்கூடிய திறனை மாயாவதி இழக்கிற காலத்தில் ஃபுல்லாக பிஜேபி ஸ்ட்ரகிள் பண்ணுது. இதுதான் விஷயம். அப்போது இந்த மாயாவதி கையை விட்டு போகக்கூடிய அந்த தலித் வாக்குகள் இருக்குல்ல, இது ஏன் போகுது என்னன்னு சொல்லி இந்த வாக்குகளை பிஜேபி கைப்பற்ற முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். ஏன்னா இன்னும் 2 வருஷத்தில் யூபியில் எலெக்ஷன் வரப்போகுது. இது ரொம்ப முக்கியம் யூபியில். ஏன்னா யூபியில் வந்து நீங்கள் ஒரு கிராஃப் போட்டு பார்த்தீங்கன்னா 2017 312 சீட்டு, 2022 257 சீட்டு, அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. இதே தான் நீங்கள் வந்து மக்களவை தேர்தலையும் ஒரு கேப் போட்டால் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. பர்சன்டேஜும் அப்படியே போய்கிட்டே இருக்குது. டிக்ளைன் மோடில் போகுது. இதை திரும்ப தூக்கி நிறுத்தணும் அப்படின்னா இப்போ திரும்ப மாயாவதியை வந்து அந்த திறன்மிக்கவராக உங்களால் ஆக்க முடியாது. மாயாவதி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிரிப்பை லூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த யூபி பாலிட்டிக்ஸ்லேருந்து யூபி பாலிட்டிக்ஸுடைய அந்த ரெலவன்ஸ்லேருந்து அவங்க வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் மாயாவதியை விட்டு போகக்கூடிய இந்த தலித் வாக்குகளை கைப்பற்றுவதற்கு பிஜேபி முயற்சி பண்ணும். அந்த தலித் வாக்குகளை தன் பக்கம் திருப்புவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பிஜேபி இப்போது இருந்தே திட்டமிட வேண்டியிருக்கும். அப்படின்னா மட்டும்தான் யூபியில் அடுத்து வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் குறிப்பிடத்தக்க வெற்றியை, குறிப்பாக மெஜாரிட்டியை பிஜேபி பெற முடியும். மிக்க நன்றி சார். உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய நேயர்கள்ட்ட பகிர்ந்துட்டதில் மிக்க நன்றி சார்.